இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பர் ரெசிபி டேஸ்டான பொட்டேட்டோ கிரேவி. ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்கா 10 மினிட்ஸ்ல செய்ய முடியும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஃபுட் இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட் இந்தியன். இந்த ரெசிபி செய்ய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மீடியமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு பொடியா கட் பண்ணினது, பூண்டு 10 பல், ஏலக்காய் 1, வரமிளகாய் 2. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி 1 மீடியமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்டா அரைச்சாச்சு. இத ஓரமா வச்சிருங்க. அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நெய் யூஸ் பண்ணணும்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் எதுவும் யூஸ் பண்ணாததுனால ஆயிலே 3 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். நீங்க எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் சோம்பும் பொரிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச பேஸ்ட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கிக்கோங்க. 3 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இந்த கிரேவியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்கும். சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா இன்கிரிடியன்ஸோட அளவை கரெக்டா போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பொட்டேட்டோ கிரேவி செய்ய முடியும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி செய்ய ரொம்பவுமே கம்மியான இன்கிரிடியன்ஸ் தான் தேவைப்படும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம நார்மலா குருமாவுக்கு தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்துவோம். ஆனா இந்த பொட்டேட்டோ குருமாவுக்கு தேங்காய் அரைச்சு ஊத்த போறது இல்ல. பாருங்க, ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுல 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு மீடியமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வேக வைக்காத பச்சையான உருளைக்கிழங்கு தான் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு 2 மினிட்ஸ் வணங்க விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி உருளைக்கிழங்கும் மசாலாவும் வணங்கிடுச்சு. 1/2 டம்ளர் தண்ணிய மிக்ஸி ஜாரை கழுவி ஊத்திக்கோங்க. தண்ணி வேக வைக்க பத்தலைனா இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரணும். அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொதி வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. இப்ப அடுப்ப மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்ததுனால சீக்கிரமே வெந்துரும். 2 விசில் வந்துருச்சு. இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. குக்கர்ல இருந்து பிரஷர் தானா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் விட்டுடுங்க. பிரஷர் எல்லாம் போயிருச்சு. இப்ப குக்கர் லிட்ட ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. டேஸ்டும் ரொம்பவே அருமையா இருக்கும். மறக்காம இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இட்லி, தோசை இதுக்கெல்லாமும் வச்சு சாப்பிடலாம். இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கிரேவி நல்லா திக்கான சாப்பிடுற கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவியை சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. அடிக்கடி வீட்லயே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வீட்லயே ஹோட்டல் டேஸ்ட்ல சாப்பிடுற மாதிரி ஃபீல் இருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சில கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் இன்னைக்கு குஸ்காவுக்கு சைட் டிஷ்ஷா இந்த உருளைக்கிழங்கு கிரேவிய வச்சு சாப்பிட போறேன். சப்பாத்தி, ரோட்டி, நான் இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இந்த கிரேவி ஒரு யூனிக் டேஸ்ட்ல இருக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்க அதிகமா ஆயில் சேர்க்காம கரெக்டா குக் பண்ணி சாப்பிட்டா உருளைக்கிழங்க எல்லாருமே தயக்கமே இல்லாம தாராளமா சாப்பிடலாம். உருளைக்கிழங்க சாப்பிட்டா உண்மையா கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகாது. உருளைக்கிழங்க குக் பண்றப்ப இல்லைன்னா ஃப்ரை பண்றப்ப அதிக ஆயில் யூஸ் பண்றதுனாலதான் கொலஸ்ட்ராலும் ஃபேட்டோட அளவும் இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான், உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. உங்க எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபுட் இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.